அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து வீக்கெண்டில் எடுத்த ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்காக நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சன் ஷாப்பிங் ஹாலும் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் ஒரு 5:30க்கு அப்புறமா சரி பிளான்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபுதாபியில் மீனான்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நிறைய பிளான்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். பட் கொஞ்ச நாள் தான் வரும், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகவே இல்லை. கொஞ்ச நாளில் காஞ்சி போயிடும், அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. நிறைய தாட்டி வாங்கி வாங்கி வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி இந்த தடவையாச்சும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. Guys, you have a little surprise in the balcony in our home. We are having a plant! And see a mini orange from here. சுஹேராவும் ஆரிஸும் அங்கேருந்து ஆரஞ்சு செடியிலேருந்து ஆரஞ்சு பறிச்சிக்கிட்டாங்க. புதினா கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒன்று வாங்கிக்கிட்டோம். See here, there is a sunflower. The sun is this side. இன்டோர் பிளான்ஸும் நிறைய வச்சுருக்காங்க, அவுட்டோர் பிளான்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளார்லாம் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. எது சூஸ் பண்ணணுன்ட்டே தெரியல. ஃபஸ்ட்டு 2-3 பிளான்ட் மட்டும் வாங்குவோம், செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொன்னார் ஹஸ்பண்டும். ஸோ ஜஸ்ட் ஒரு 4-5 செடி மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகணும். அவங்கக்கிட்ட கேட்டோம் எப்படி செடியெலாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வின்டர் சீசன்றதால தண்ணியில் அதிகமாக ஊற்றக்கூடாது, நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டு இருப்பீங்க, அதுதான் செடி வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும், 3 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும் அந்த மாதிரி சொன்னார். பிளான்ஸோட நிறைய அந்த பாட்ஸ்லாம் டிசைனாக நிறைய வச்சுருக்காங்க. இது கூட பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். Don't touch cactus, don't. It's pointy. It's not pointy. இது எல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நிறைய பிளான்ஸோட பேர் அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸோட பேர்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஃப்ளார்ஸ்லேயே நல்ல எக்ஸ்பென்சிவானது கூட இருக்குது. அரப் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வில்லாஸில் இருக்கவங்களாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து வருது. ஸோ இது பயங்கர எக்ஸ்பென்சிவ்னு சொன்னார். ஃபைனலி இந்த பிளான் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு போனோம். கருவேப்பிலை வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வாங்கினது பயங்கர ஹாப்பி. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர 2 பேரும் போட்டி போட்டுட்ருக்காங்க. லீவ்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே கூட கொடுத்தாங்க. அது கூட 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த ஷாப் வந்து இங்கே பிளான்ஸ் ஷாப்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் டின்னருக்கு எங்கே போனோன்னா இஷ்வான் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரானியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி போயிட்டு கபாப் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எப்பயுமே லெபனீஸ் கபாப் தான் சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி ஈரானியன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்.
நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட், பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் அழகாக இருந்துச்சு. போன உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு லென்டில் சூப் தான் கொடுத்தாங்க. இந்த கிளைமேட்க்கு சூடாக குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நான் எப்பயாச்சும் ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு ரெசிபி போடுறேன். அப்புறம் சாலடில் இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதுதான் எங்களோட மெயின் கோர்ஸ். நாங்கள் ஆர்டர் பண்ண கபாப்ஸ்லாம் வந்தாச்சு. இதில் வந்து மட்டன் டிக்கா, அதுக்கப்புறம் மட்டன் கபாப், சிக்கன் கபாப் வச்சுருக்காங்க. சிக்கன் விட எங்களுக்கு மட்டன் கபாபும் மட்டன் டிக்காவும் ரொம்ப பிடிச்சது. நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குபுஸ் கொடுத்தாங்க. நாங்கள் ஹும்முஸ் மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக டெசர்ட்டில் வந்து சாஃப்ரான் ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. அது என்ன ஃப்ளேவருன்னு தெரியல, பட் ஆனால் வெனிலா கிடையாது. ரெண்டுமே பயங்கர டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. நீங்கள் எப்போயாச்சும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹஸ்பண்ட் பிளான்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க காரில் இருந்து. இப்போ வாங்க நான் கிச்சனுக்காக என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து மெஷரிங் கப்ஸ். என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசை. இங்கே அபுதாபியில் ஜாபர் குரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் இது வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 18 dirhams. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ பால். இதில் வந்து நம்ம வந்து இந்த டீ பேக் போடலாம். டீ பேக் போட்டு நம்ம வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டீ தூள் கூட இதுக்குள்ளவே போட்டுட்டு நம்ம வந்து டீ போடலாம். நம்மளுக்கு டீ பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு டீ பாட்டில் ஹாட் மில்க் இல்லைனா ஹாட் வாட்டரில் இதுக்குள்ளே நம்ம டீ தூளை போட்டுட்டு இல்லைனா டீ பேக்கை போட்டுட்டு நம்ம கிளாஸ்குள்ளே வச்சுட்டோன்னா அந்த டிகாஷன்லாம் வந்து அதில் இறங்கிடும். க்ரீன் டீ குடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 dirhams தான். இதுவும் ஜாபர் குரியில் தான் வாங்கினேன். இது வந்து ஸ்க்ராப்பர். இது வந்து நம்ம பேஸ்ட்ரி டோலாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேக்லாம் ஐசிங் பண்ணும்போது அழகாக லெவல் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 21 dirhams. இதுவும் நான் ஜாபர் குரி அப்படின்னு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த ஷாப் வந்து அபுதாபியில் மீனாவில் இருக்குது. இங்கே நிறைய பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். போனால் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராச்சும் அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 dirhamsக்குள்ளே தான். இது வந்து ஸ்க்ராப்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 செட்டாக வரும். இது வந்து கேக் ஐசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் ரெட் வெல்வெட் கேக் பண்ணும்போது இந்த ஸ்க்ராப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கேக் டிசைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேக் லெவல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 30 dirhams. இதுவும் நான் ஜாபர் குரியில் தான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ரொம்ப நல்ல பிராண்ட், டெஸ்கோமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஃபைனலாக ஹோம் சாரஸில் தான் கிடச்சிது. அதுவும் நல்ல ப்ரைஸ்க்கு கிடச்சிருக்கு. நான் வந்து நிறைய இடத்துல செக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து கேக், மஃபின்ஸ், குக்கீஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்ல நீட்டாகவும் ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 30 dirhamsக்குள்ளே தான் வாங்கினேன். இதை லாஸ்ட் பீஸ் நான் வாங்கும்போது ஸோ லக்கிலே எனக்கு கிடச்சிது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் லெவலர். இது வந்து கேக் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. பட் ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம சைட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 12 dirhams தான். இது வந்து நான் ஏஸில் வாங்கினேன். அபுதாபியில் எல்லா இடத்துலையுமே நான் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுவும் லாஸ்ட் பீஸாக இருந்துச்சு. லக்கிலே எனக்கு கிடச்சிது. இது வந்து 2 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் 10 dirhamsக்கு கிடச்சிது. இது நான் லூலூவில் தான் வாங்கினேன். இந்த மெஷரிங் கப் பாருங்கள், கிளாஸில் இருக்குது. நல்லா பெருசாகவும் இருக்குது. 1 liter வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இது வந்து நம்ம பேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது
இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்துச்சு. நல்ல ப்ரைஸ்க்கும் கிடச்சிது. 18 கிராம்ஸ்க்கு கிடச்சிது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது 45 கிராம்ஸ் கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து நான் பேன் ஃபர்னிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வாங்கினேன். இது வந்து குக்கீஸ் ப்ரெஸ். இதுக்குள்ளே நம்ம இந்த குக்கி டோவை போட்டுட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து விழும். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 29 கிராம்ஸ் ஆஃபரில் கிடச்சிது. இந்த அழகான கிளாஸ் பவுல் வந்து நான் லூலுவில் தான் வாங்கினேன். இதுவும் ஆஃபரில் கிடச்சிது. ஜஸ்ட் 15 கிராம்ஸ் தான். அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுற ஸ்டவ் இது. இதுக்கு வந்து கேஸ் கண்டிப்பாக தேவை. அவுட்டோர்ஸில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வச்சு சமைக்கணும்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சு சமைக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டில் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஃபுஜேரா டூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 60 கிராம்ஸ். உங்களுக்கு அபுதாபி, துபாய் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். ஈரானி மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். சிங்கிள், டபுள் எல்லாமே இருக்குது. இதோட பெரிய சைஸில் கூட இருக்குது. அப்புறம் இது வந்து கேக் டின் வாங்கியிருக்கேன். இது வந்து டிஃபால் பிராண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்ட், அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து லூலுவில் தான் வாங்கினேன். இந்த கேக் டின்னோட சைஸ் வந்து 23 சென்டிமீட்டர். இந்த சைஸில் வந்து என்கிட்ட கேக் டின் இல்லை, ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 45 கிராம்ஸ். அப்புறம் இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. இது வந்து 18 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த க்யூட்டான மக் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்த உடனே வாங்கிட்டேன். இதில் 2-3 கலர்ஸ் இருந்துச்சு, பட் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இது வந்து கட்லரி செட். இதில் வந்து ஸ்பூன்ஸ், ஃபோக், அதுக்கப்புறம் நைஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. ஸ்பூன்ஸ், ஃபோக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வாங்குறது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐக்கியாவில் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டீங்க. ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து 18 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து காஃபி மக். இதுவும் வந்து 6 கிராம்ஸ் தான். ஐக்கியாவில் தான் வாங்கினது. இந்த கிளாஸ் ஜார் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் 6 கிராம்ஸ் தான். இது வந்து நான் ஏஸில் வாங்கினது. ஐக்கியா பக்கத்தில் ஏஸ் இருக்கு இல்லையா, அங்கே வாங்கினது இது. அப்புறம் இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டான மோட்டார் பெஸ்டல். இது வந்து போர்ஸ்லினில் இருக்குது. என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கல்லை நான் வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல ப்ரைஸ்க்கு கிடச்சிது. இதுவும் வந்து 20 கிராம்ஸ் தான். இதுவும் நான் ஏஸில் வாங்கினேன். முக்கியமாக இதில் வந்து இந்த கரம் மசாலாலாம் தட்டிக்கலாம். ஏலக்காய் நம்ம டீ போடும் போதெலாம் தட்டுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 கிராம்ஸ்க்குள்ளே தான். அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். சின்ன சைஸில், பெரிய சைஸ்லலாம் இருக்குது. ஏதாச்சும் பேக்கெட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த கிளிப்ஸ் போட்டு வச்சிங்கன்னா காற்று போகாமல் நல்லா உங்களுக்கு சீல்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து கிச்சனில் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹூக்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து சாப்பிங் போர்டெலாம் வந்து இதில் வந்து நீங்கள் ஹூக்கில் மாட்டி வைக்கலாம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அப் டு 1.3 kg வந்து இது வெயிட் வந்து தாங்கும். இதோட ப்ரைஸ் வந்து 15 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஏஸில் வாங்கினேன். அப்புறம் இது வந்து டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இந்த க்ளீனிங் ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாத்திரம் கழுவுறதுக்குலாம் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. எல்லாமே 10 கிராம்ஸ்க்குள்ளே தான். இந்த சோப் ஸ்டாண்ட் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதுவும் ஆஃபரில் தான் இருந்துச்சு. 19 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுவும் ஹோம் சென்டரில் வாங்கினது தான். அப்புறம் இந்த 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இது வந்து ஈச் 20 கிராம்ஸ். இது வந்து சைடில் ஸ்வைப் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த செராமிக் பவுல் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இந்த ஷேப்பே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. டிசைனும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கிளாஸ் பவுலும் நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். எல்லாமே 20 கிராம்ஸ் அந்த மாதிரி தான். அப்புறம் இது வந்து உடன் சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கேன். இதுவும் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். 40 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்கி 2 months ஆச்சு. பட் இன்னும் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா கட்டிங்லாம் பண்ணால் அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வரும். அதனாலே நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு ஃபுட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரியாணி பாட் வந்து நான் ஃபுஜேரா போயிருந்தேன் இல்லையா, அப்போ வாங்கினது. இந்த சைஸில் வந்து 1 kg பிரியாணி நம்ம சமைக்கலாம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சின்னதாக தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பாட்டோட ப்ரைஸ் வந்து 75 கிராம்ஸ்க்கு வாங்கினோம். ஷாப்பிங் ஹால் வீடியோ முடிஞ்சது.
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. ஆர்எஸ் விளையாடுற கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Just cold. You have to play with me. Hi Mintu. I think this one. இந்த கோல்ட் இருக்கனா ஆரிஸ் என்ன லீவ் பண்ண மாட்டேங்கடா ப்ளீஸ். ஆரிஸ் விட மாட்டறானோ? ஆரிஸ் ஷேர் பண்ணு. மின்ட்டு கூட ஷேர் பண்ணு, ஓகே? எனக்கு ஓகே. நீ விளையாடு. அவங்க ஷேர் பண்ணிட்டா இருக்க. ஆனா நான் ப்ளே பண்ண வேணாம். Mintu wants to play with us. Can she play for 1 minute? You can also play with us. Come up. Mintu, you want to come up? Okay, 1 minute. I'll help, okay? No! He wants to play with me. Yeah, he will play with you, but up, okay? No! He has to play with me down. Come, Mintu. எங்க போற ஆரிஸ்? Okay, you both play up. Yeah, you go. Take it. Mama will be there. Like, can you take it? விளையாட மாட்டேங்கிறாங்க. நீ சொல்லு. Catch Mintu. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.